என்ன பண்ணுறாரு, சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கூப்பிட்றாரு. அதன்படி காவேரியும் வந்து வேறு வழி இல்லாமல் விஜய் பாவமாச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களும் சமைச்சு கொடுக்குறாங்க. சும்மா இல்லாமல் காவேரியை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, ஹக் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ண மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு காவேரி வந்து உங்களை சூடு வைக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடு வைக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டை எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அவர் மேலே கையில் பட்டுடுது. அடி பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரி வந்து சிரிக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சூப்பராக சமையல் பண்ணி காவேரி அசத்தி கொடுக்குறாங்க. ஓ சமையல் சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ரொம்ப நல்லா இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஊட்டி விட வராரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. ப்ளீஸ் காவேரி ப்ளீஸ், ஒரே ஒரு வாய் ஒரே ஒரு ரொம்ப பண்ணுறாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்படியே கையை பிடிச்சி எடுக்கிறாரு. ப்ளீஸ் காவேரி இப்போ உடனே போய் ஆகணுமா, கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா, இப்போ தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஐயோ இந்த விஷயம் கண்டி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை வைக்க மாட்டாங்க. நான் இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு, ஆனால் எனக்கு மனசு கேட்காம வந்துட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் முதல்ல கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, கூடி சீக்கிரம் என் பொண்டாட்டி ஏன் கூடவே இருந்துருவா, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுருக்காரு. இங்கே காவேரி வந்து வெளியேந்து வர்றதை பார்த்துட்டுறாங்க. நம்ம கங்கா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி கிட்டே கேட்குறாங்க. காவேரி வந்து சாரிக்கா என்னை மன்னிச்சுட்டு தயவு செய்து சொல்லிட்டு அதுக்கு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே கங்கா வந்து குமரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. சீக்கிரமாகவே காவேரி விஜய் நம்ம சேர்த்து வச்சிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அதிர்ச்சி அடையில. நீ என்ன கங்கா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க காவேரி வந்து விஜய் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறா, விஜயும் காவேரி இல்லாமல் இருக்க மாட்டேங்கிற, 2 பேருமே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க பேசி தீர்த்துப்பாங்க, நம்ம இதில் தலையிட்டு அவங்கள கூட்டம் வந்து பிரித்தது ரொம்ப பெரிய தப்பு நான் உணர்றேங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ நிஜமாவா சொல்கிற கங்கா அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கணும், அதுக்கு அம்மா கிட்டே பேசணும், அம்மா தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்குது, இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே வந்து விஜய் தான் வந்து பொட்டாட்டியை நினைச்சிட்டு இருக்குது, ஆனால் இப்போ விஜய்க்கு வந்ததும் நல்லது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா இது நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சமைச்சு கொடுத்தது விஜய்க்கு, அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசுனது எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாக வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது இந்த ஓகே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம குமரனுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே விஜயோட ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. அதை பார்த்த காவேரி வந்து அதை எடுத்து வைக்கிறாங்க. என்னடி இது எனக்கு தெரியாமல் எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா வந்து அந்த ஃபோட்டோஸை எடுக்கிறாங்க. அதை பார்த்த காவேரி வந்து, இல்லைம்மா இது நம்ம அப்ளை கம்பெனிக்காக எடுத்ததுமா, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த ஃபோட்டோ இப்படி கூட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முன்னாடியே அதை கிழிச்சு அப்படியே போடுறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அக்காவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது, விஜய் பாவம் அவர் என்ன பண்ண இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற, அவள் முன்னாடி இப்படி பண்ணுற, அவள் முன்னாடி இப்படி பண்ணாதாண்டி அவளுக்கு கொஞ்சமாவது உரைக்கும், அந்த பையன் வேற இப்போ வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கான்ல, மனசு மாறினாலும் மாறிடுவா, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதை கேட்டு வந்து காவேரியும் வந்து அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே, என்ன இது அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது, இப்போ எப்படி மனசை மாற்றுறதுனே தெரியலையே, அம்மா மனசில் மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. பார்த்தல அப்படின்றாரு குமரனும். அடுத்து வந்து கங்கா வந்து அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கங்காவும் குமரனும் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து ஓடி வராரு. ப்ரோ சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னோடனே, என்ன தாங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே, உடனே காவேரி வேணும்னு சொல்லிடாதீங்க, காவேரி இங்கே இல்லை அப்படின்றாங்க. அது இல்லை ப்ரோ சிஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்கள் ஆட் ஷூட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சூப்பராக வந்து பண்ணித்தரேன்றா, நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணவா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம், எங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் தேவையில்லாமல் வந்து அலைய வேணாம் அப்படின்றாரு. என்ன ப்ரோ நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, மாறவே மாட்டீங்களா அப்படின்னோடனே, பாவமாக இருக்குது விஜய் பார்க்க 2 பேருக்கும்.